ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆப்பிள் வச்சு ஸ்வீட்டாக அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் அல்வா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்பிளை வச்சு சூப்பராக டக்குன்னு சீக்கிரம் பண்ணிக்கலாம் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலோடைய அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி போட்டிருக்கேன். நான் அரைச்சி எடுக்கிறதுனால பெரிய பெரிய துண்டுகளாகவே நறுக்கி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஆப்பிள் விழுது ரெடி. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா உருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெய் நல்லா உருகிட்டு வருது. ஸோ நம்ம இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்திரி பருப்பு நல்லா உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல ரெட்டிஷாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெட்டிஷாக வந்துட்டுருக்கு. ஸோ இது நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இதை நம்ம தனியாக ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இதிலே கொஞ்சம் நெய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆப்பிள் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே கலந்து விட்டுட்டே இருக்கணும். நெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா கைவிடாமல் கலரலாம். நீங்கள் அடுப்பு சிம்மிலையோ இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கையில் தெரிச்சிடாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை கிளாஸ், மீடியம் கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டோ இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி விட்டோ அரைச்சா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நம்ம விட்டதை விட நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. நல்லா கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு 5லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில ஆப்பிள் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சுகர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒரு பெரிய ஆப்பிளுக்கு தான் அளவு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை ஆப்பிள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோம் இல்லையா, இந்த மாதிரி விழுதை நம்ம அளந்து எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு கூட அதே அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே அல்வா கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. மிக்ஸ் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது அங்கங்கே. ஸோ நீங்கள் இதை அளந்து எடுத்துகிட்டு அந்தளவுக்கு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேணும்னா சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்வீட்னஸை
அதிகப்படுத்தி கொடுக்கும். வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் உப்பை ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வந்து நான் வெளியில் வாங்குறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பசும்பால் வாங்குறதுலேருந்து ஆடை எடுத்து அதுலேருந்து எடுக்கிற ஹோம்மேட் நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எப்படி ஹோம்மேட் நெய் ரெடி பண்ணணுங்கிறதையும் நாங்கள் எங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் விசிட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் எந்த ஒரு இதுக்குமே நான் நெய் வந்து வாங்குறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ரெடி பண்ணுற ஹோம்மேட் நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில ஆப்பிள்ஸ் வந்து நேச்சுராகவே நல்ல வந்து இனிப்புத்தன்மை இருக்கும். அதுக்கு தக்கன நீங்கள் ஆப்பிளில் நறுக்கும் போது டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில ஆப்பிள் பிடிக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் விட்ட அளவுக்கு நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். பாதி அளவுக்கு சுண்டியாக எடுத்து நீங்கள் எப்போதுமே அல்வா பதார்த்தங்கள் கிளறும்போது நல்லா அடிகனமான உள்ள பாத்திரமாக வச்சு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாட்டி தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கேசரி பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேசரி பவுடர் சேர்க்கலை அப்படின்னா இப்போ நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இதே கலரில் இருக்கும். கேசரி பவுடர் சேர்த்தோன்னா நம்ம கடையில் வாங்குகிற அல்வா அந்த மாதிரி கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வேண்டாட்டி நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக கேசரி பவுடர் சேர்த்தோன்னா அங்கங்கே கட்டி தட்டும். ஸோ நம்ம தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா கட்டி தட்டாமல் வரும். பெரியும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துன்னு வரலாம். ஸோ நல்ல அல்வா பாத்திரம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுது 90%. ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நான் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு நெய் நிறைய சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக. இந்த மாதிரி நம்ம தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஆஸ் யூஷுவல் அதிரசம் அது இதுன்னு பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்வீட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளி ஃபெஸ்டிவலில் நீங்கள் இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவும் இருக்கும். இது திடீர்னு உடனே டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி ஆப்பிள் சீசன் அப்பையும் நமக்கு ஆப்பிள் கிடைக்கிறச்சு கண்டிப்பாக இதுமாதிரி ஆப்பிள் அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அல்வா. இப்போ இந்த இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் நல்லா ரெடி ஆகிடுது அல்வா. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஆப்பிள் அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஆப்பிள் அல்வா பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் தியாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் மோர் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் என்னோட பொண்ணு வந்து இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பொண்ணு தியா வந்து உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லணுமா? சொல்லு கண்ணுமா. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து அல்வா பண்ணியிருக்காங்க, அதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பண்ண அல்வா வந்து என் பொண்ணுகிட்ட கொடுத்து எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்களும் போட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் அதோட பெல் பட்டனும் போட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒரு உங்களுக்கு நோட்டோடு வரும். பாய். அடுத்த வாட்டி நம்ம தீபாவளி எப்படி பாவாடை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முறுக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி கர்டன் சங்கம் பாவாடை போட்டுட்டு எப்படி அழகாக கர்டன் சண்டை போட்டு பாருங்க. பிறந்த இப்போ நாளைக்கு எடுக்க போகிறாங்க. அம்மா உதவி எடுக்கலான்னு பார்த்துருக்கேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி தீபாவளி. பாய். Okay friends, bye. Thank you.